1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது. இந்த ரெண்டே போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் 2 விஷயத்தை பத்தி பேசுறோம். அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினையாது அப்படின்றார். காரியத்தை சொல்றாரு, அன்பு சினமடையாது. சினத்துக்கு தமிழ்ல இன்னொரு பேர் இருக்குது, கோபம். நீங்க ஒருவர் மேல அன்பு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வராது அப்படின்றாரு. அன்பு இருந்தா நீ ஒருவர் மேல அன்பு வச்சிருந்தா, ஒருவர் மேல லவ் வச்சிருந்தா உங்களுக்கு சினம், உங்களுக்கு அது கோபம், இங்கிலீஷ்ல ஆங்கர் சொல்றது உங்களுக்கு வராது அப்படின்றார். அன்பு இருந்தா வராது. முதல்ல இந்த கோபத்தை பற்றி சொல்றேன். ஏமேன். நிறைய வீட்டில் சொல்லுவோம் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ டூ, அடுத்த நாள் அடி விடும். ஏமேன். நிறைய வீட்டில் புருஷன் மனைவியை பார்த்து சொல்லும், மனைவி புருஷனை பார்த்து சொல்லும், பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லுவாங்க நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா மறுவாரம் பார்த்தா ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது. இந்த சினம் இல்லைன்னா கோபம், இதுல 3 பாயிண்ட் சொல்றேன் இல்லையா. பாயிண்ட் சினம், கோபம் இருக்கு பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜீவன், இது ஒரு உயிர் இல்லைன்னா இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி அப்படின்னு இருக்கு. பைபிள் சொல்லுது, அழகான வார்த்தை சொல்றாரு. பிரசங்கி 7:9 இருதயத்துல, அதாவது நெஞ்சில கோபம் குடிகொள்ளும் அப்படின்றார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த குடிகொள்ளும் இங்கிலீஷ்ல சொல்லு லீவ்ன்ற வாழும் அப்படின்றார். கோபம்ன்றது ஏதோ எனக்குள்ள ஏற்படுற ஒரு விதமான பிரம்ம இல்ல, அது ஜீவன் எனக்குள்ள இருக்குது. என் ஆத்மா சொல்ற விஷயத்துல நிறைய காரியங்கள் சேர்ந்ததான் ஒரு ஆத்மா. அந்த நிறைய காரியங்கள் சேர்ந்ததுல ஒரு ஆத்மா, அந்த ஒண்ணுல, அந்த ஒரு ஆத்மாவில் அநேக ஆவிகள் சேர்ந்ததான் ஒரு ஆத்மா. அந்த அநேக ஆவிகள் சேர்ந்த ஒரு ஆத்மாவில், அந்த அநேகத்துல ஒண்ணுக்கு பேர் கோபம். அது என் ஆத்மாவில் என்னை தேவன் உருவாக்கும் போதே கட்டமைக்கப்பட்டிருக்குது இல்லையா. கோபம் ஒண்ணு எனக்குள்ளாக இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, இருதயத்துல நெஞ்சில கோபம் குடிகொள்ளும், அங்கே வாழும் அப்படின்றார். சரி, இப்போ 2வது விஷயத்துக்கு போறேன். அப்ப உங்களுக்கு தெரியுது கோபம் என்னதான், ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா கடவுளை நிறைய நேரம் கோபப்பட்டான் இருக்குது. கோபங்கிற சாப்டர் படிக்கும்போது ஆதியம் தொடங்கி வெளிப்பாட்டு வரைக்கும் கடவுளே ரொம்ப நேரம் கோபப்பட்டான் இருக்குது. அப்ப கோபம்ன்றது தீய ஒரு செயல் அல்ல, ஆனா அது தீமைக்கு பயன்படுத்த கூடாது. அதான் பிரச்சனை. ஏமேன். அப்ப தெரியுது உங்களுக்கு, கோபம்ன்றது ஸ்பிரிட், ஆவி, அது எனக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றது. ஆமென். இது எங்க அதிகமா வேலை செய்யும் அப்படின்றத சொல்ல போறேன் நான். கோபம் எப்படி மூழ்கிறது, நம்மகிட்ட கோபங்கிற ஒரு சக்தி இருக்குது, அது எப்படி மூழ்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, மாயை, மதிக்கேடு, இந்த ரெண்டையும் கேட்கறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் கோபம் எனக்குள்ளாக மூழ்கிறது. சில பேர் எப்பவுமே பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. அதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் மற்றவருக்கு கோபம் வரும். அதே மாதிரி சில பேர் எப்போ மதிக்கேடான காரியத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி மதிக்கேடான காரியத்தை செய்யும் போதும் எனக்கு கோபம் வருது, எனக்கு உச்சிக்கு மேல போயிருதுன்றார். ஆமென். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியணும், கோபம் வர்றதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட், அறிவு இல்லாம, புத்தி இல்லாம, பொய்ய பேசுறது, மதிகேடான காரியத்தை செய்யறது, ஞானமற்ற விஷயங்களை போய் நிக்கிறது. இப்படி நிற்கும் போது ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா கோபங்கிறது ஒரு ஸ்பிரிட் மனுஷனுக்குள்ள இருக்குது. அது தானாட்டவே என்ன ஆயிருதுன்னா ஓங்கிருது. தேவையில்லாத விஷயத்தை கேட்கும் போது பார்க்கும்போது அது ஓங்கி விடுகிறது அப்படின்றார். ஏமேன். இந்த அழிவு, இந்த கோபம் மகா பெரிய அழிவின் சக்தி. இந்த உலகத்தை அழிச்சு போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம் தான். இந்த கோபம் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யக்கூடாது, அநேக தேவையில்லாம அது கோபப்படக்கூடாது. கோபம் என்ன வேணா செய்யும். 3வது பாயிண்ட் சொல்றாரு, கோபம் அதட்டும், கோபம் அடிக்கும், கோபம் அழிக்கும், கோபம் தாக்கும், கோபம் தகர்க்கும், கோபம் கொல்லும். இப்படி கோபம் ஒரு பிரம்மாண்டமான அழிவின் வல்லமை உள்ளது. அது மனுஷனுக்குள்ளாக இருக்குது. இந்த கோபம் நல்லா கேளுங்க,
மற்றவங்கள அழிக்கிறது மட்டும் இல்ல, இந்த கோபம் தன்னைத்தானே அழித்து விடும். எப்படி அழிக்கும் சொல்ற பாருங்க, மத்தேயு 5:24. கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்பு அடைவான். எப்ப பாரு சில வீட்டில் எப்பவுமே கோபம் தான் நடந்துட்டு, அதுக்கு அவர் சொல்றாரு அவன் கண்டிப்பா நியாய தீர்ப்பு அடைவான். 2, கோபத்தினால ஒருவரை பார்த்து வீணனே என்றா அவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான். கோபத்தில் ஏதாவது பேசிடக்கூடாது, வாயில வருது ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று பேசக்கூடாது. 3 சொல்லுது, கோபத்தினால ஒருவனை மூடன் என்றா எரி நரகத்துக்கு ஆளாயிருக்கிறான். கோபம் 2 விஷயங்களை செய்யுது. ஒண்ணு மற்றவங்கள அழிச்சிருது, இன்னொன்னு என்னே தன்னை தானே கோபம் அழிச்சிருதுன்றாரு. அது மனுஷனுக்கு ஒண்ணு, அது உயிர், அது இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுது. 2 சொல்லுது அது எல்லாரையும் எப்படி வேணாலும் அழிச்சிருன்னு சொல்லுது. அந்த கோபத்துக்கு தீனி என்னன்னு கேட்டா, எப்பவும் மதிகேடான காரியத்தை செஞ்சா கோபம் எழும்பி அவனுக்குள்ள இருக்கிற கோபம் மற்றவங்களே தின்றது மட்டும் இல்லாம தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆவியையும் சேர்த்து அது தின்னுதுன்றார். ஆமென். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவின் சக்தியான கோபத்தை இந்த உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. அதான் ரோமர் 8:3 சொல்லுது, மாம்சத்தினால் செய்யக்கூடாததை அப்படின்னு வார்த்தை போடுறாரு. நம்முடைய மாம்சத்துல இருக்குது பாருங்க இந்த கோபம், நம்முடைய இருதயத்துல இருக்குது, இல்ல நம்முடைய நெஞ்சுக்குள்ள இருக்கிற இந்த கோபத்தை நம்ம என்னதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு புத்தி இருந்தாலும், இந்த கோபத்தை ஒரு மனுஷன் தன்னுடைய ஹார்ட்ல இருந்து தன்னுடைய மாம்சத்துல இருந்து வெளியே எடுத்து போடவே முடியாது. எடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும், எடுத்து போடவே முடியவே முடியாதுன்றாரு. அதுக்கு பாயிண்ட் சொல்றாரு. அப்ப இது எப்படி மாறும்? எனக்குள்ள இருக்கிற கோபங்கிற சக்தி இருக்குது, இது தேவையில்லாத காரியத்தை கோபப்படுது, தேவையில்லாத அநேக காரியத்தை அழிச்சிருது, என்னையே அழிச்சிருது. இப்படி ஒன்றுக்குமே உதவாத இந்த ஒரு கோபத்தினுடைய ஒரு வல்லமை முற்றிலுமே நாசம் பண்ணுது. இத எப்படி கட்டுப்படுத்துவது, இதை எப்படி கீழ்ப்படுத்துவது, இந்த பலகீனமான கோபத்தை என்னை விட்டு எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்றாரு. இந்த சினம் என்னை விட்டு எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, அன்பு உனக்கு இருந்தா, லவ் உனக்கு இருந்தா, தெய்வம் உனக்குள்ளாக இருந்தா, இந்த கோபம் மற்றவங்களையும் அழிக்காது, என்னையும் அழிக்காது. எனக்குள்ளாக எவ்வளவுதான் கோபம் எந்திரிச்சாலும் அது வேலை செய்யக்கூடாதுபடி எனக்குள்ள அமர்ந்திருக்கும். ஆமென். அப்படி நான் சொல்லுவேன், அன்பு கோபத்தை தகர்க்கும். ஆமென். அன்பு கோபத்தை அழிக்கும். அன்பு நான் சொல்லுவேன் கொலை செய்கிற அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தும். அன்பு எல்லா விதமான விபரீதமான காரியத்தை கீழடக்கும். அன்பு மகா பெரிய ஒரு வல்லமை. இந்த அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னா, இயேசு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, அப்புறமா சொல்றாரு உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் வேதம் சொல்லுது எபேசர்ல, நீங்க கேட்கறது மட்டுமல்ல கேட்கறதுக்கு மிஞ்சினதையும் கற்றுத் தருவார். ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதா இருந்தா இந்த உலகம் தெய்வத்தை தேடாது. ஆமென். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அநேக பேரை தீச்சு கொண்டு போகுது. நம்ம ஜெபம் பண்ணா கிடைக்கும், அது ராங் டீச்சிங். உலகத்துல எல்லாட்டமே இருக்கு, ஜெபம் பண்ணா கிடைக்கும். பவுல் ஒரு பிரதான அப்போஸ்தலன் சொல்றாரு, அன்பு உனக்கு இருந்தா கிடைக்கும். ஆமென். நான் ஒருவனை பார்த்து மூடனேன்னு சொல்லாத இருந்தா என் ஜெபத்துக்கு பலன் கிடைக்கும். ஒருவனை பார்த்து வீரனேன்னு சொல்லாத இருந்தா என் ஜெபத்துக்கு பலன் கிடைக்கும். ஒருவனை பார்த்து கோபித்து கொள்ளாது இருந்தா என் ஜெபத்துக்கு பலன் கிடைக்கும். நானே நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, 4 பேரை காலி பண்ணிட்டு நான் போனாலும் பரவாயில்லைன்ற கோபத்தில் எந்திக்கிறமே, இது இல்லாத இருந்தா ஜெபத்துக்கு பலன் கிடைக்கும். ஒரு மனுஷனுடைய பேச்சை வச்சு அல்ல அவனை கிரகிக்கிறது, அவனுடைய செயல்பாடையும் மூஞ்சையும் கண்ணையும் புருவத்தையும் வாயையும் மாற்றுறது வச்சே அவனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் எந்த கட்டத்துக்கு போறான். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலை உண்டு பண்றார். அத தூரா என்கிற சமபூமியில நிப்பாட்டிட்டு சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷக்காரங்க, எல்லா அதிபதிகள், எல்லா பெரியவங்க, எல்லா அதிகாரிங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டு அந்த பொற்சிலைக்கு முன்னாடி, அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு முன்னாடி நிப்பாட்ட சொல்ற. எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க. அதுக்கு அடுத்தால கிண்ணறக்காரன் ஒரு காரன் வர்றான். இந்த கிண்ணறக்காரன் யாருன்னா சாமியார், ஹெரால்டு பேர் இங்கிலீஷ்ல, பிரசங்கி. விக்கிரத்தை தரும், விக்கிரம் தான் கடவுள் அப்படின்னு பிரசங்கிக்கிற ஒரு கட்டியக்காரன். தமிழ்ல வருது, தமிழ்ல கட்டியக்காரன். நம்மளுக்கே தெரியாது கட்டியக்காரன் என்னன்னு, அது பிரசங்கி இல்லையா. விக்கிரத்தை பிரசங்கம் பண்றவங்க, அது ஊமையா இருக்கிற மாதிரி அதுல போறவனை ஊமையா ஆக்கி வைக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, நாங்க 6 வகையான மியூசிக் அடிப்போம்,
அடிக்கும்போது எல்லாரும் கம்முனும் கமந்துடணும், அதை ஸ்தோத்தரிக்கணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த தேசத்துல இஸ்ரவேல் இருந்து போன 3 பேர் இருக்கிறாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேர் சொல்லுவாங்க, நாங்க யூதன், நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறவன், நாங்க ஏசப்பாவை ஆராதிக்கிறவன், நாங்க ஆவியானவரை ஆராதிக்கிறவன். இந்த பொற்சிலையா இருக்கட்டும், சிலையா இருக்கட்டும், கல்லுல செய்யும், மண்ணுல செய்யும், நாங்க கீழே விழ மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. உடனே ஓடின்னு சொல்றாங்க, ராஜா, இஸ்ரவேல் இருந்து அடிமையா வந்த 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேர் விக்கிரத்துக்கு முன்னாடி பணிய மாட்டாங்களாமே, விக்கிரம் தான் அவங்களுக்கு தேவை இல்லையாம. அந்த வசனம் சொல்லும், உம்முடைய தேவனும் நீர் உண்டாக்கின சிலைக்கு முன்னாடி இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் முழங்கால் படியிட மாட்டோம், தலை குனிய மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இவரு கோவம் வந்துருச்சு. கோவம் கப்புன்னு வந்துருச்சு. மறுபடியும் 3 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சான்ஸ் தாரு. மறுபடியும் உங்களுக்காண்டி இன்னொரு விஷயம், இந்த விக்கிர ஃபாதரை நான் பிரசங்கம் பண்ண சொல்லுவேன். அப்போ இசையெல்லாம் அடிப்பான், நீ கீழே விழுந்து வணங்கணும் அப்படிம்பாரு. அதுக்கு 3 பேர் சொல்லுவான், இதை குறித்து எங்கிட்ட பேசவே கூடாது, இந்த விக்கிரத்தை வணங்குற இஷ்டத்தை பற்றி எங்கிட்ட பேசவே கூடாது, நாங்கள் விக்கிரத்தை வணங்குறவங்களும் அல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிறவங்க அல்ல. அப்போ ராஜா சொல்லுவார், கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், என் கைக்கு எந்த தேவனும் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு கோபம் வரும். அவர் கோபத்தை காட்டுவார். அந்த சூளை 7 மடங்கு சூடாற்றார். பெரிய வல்லமையான மனுஷனை கொண்டு வந்து கெட்டி தூக்கிட்டு போக விட்டுறாங்க. வேதம் சொல்லுறது கோபத்தை காமிக்குது. அந்த 3 பேரை கெட்டி தூக்கிட்டு போகும்போது, தூக்கிட்டு போன 3 பேரும் போன போதே எரிஞ்சு போயிட்டானா. அந்த அளவு ராஜாவுக்கு பெரிய கோபம், ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறான். எங்க கடவுள், விக்ரம் எங்க கடவுள், பொண்ணு நான் செய்யப்பட்டது எங்க கடவுள், நானும் உண்டாக்குன கடவுள், நான் ஆராதிக்கிறேன், தலைமுறை ஆராதிக்கிற கடவுள், இந்த கடவுளை நீ வணங்க மாட்டா சொன்னதுனால எங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு, உன்னை நாசமாக்குறோம், உன்னை இல்லாமே ஆக்குறோம் ஒரு கோபம் நம்மளுக்கு வரும் பாருங்க சில நேரத்தில். அதனால அந்த சாத்ராக், மேசாக் 3 பேரை குத்திட்டு போறாங்க, அக்னி சூளையில போட்டாச்சு. ஏமேன் சொல்லுங்களா. ஏய் ஏமேன். ராண்டரேபோ சேட்டே, லார்ட் இஸ் ஸ்பிரிட் னு சொன்னேன், லார்ட் இஸ் ஃபயர் னு சொன்னேன், லார்ட் இஸ் நாட் எ ஸ்டோன். கர்த்தர் கல் அல்ல, அவர் தீ, அவர் ஸ்பிரிட் னு சொல்லுது இல்லையா. உள்ள கொண்டு போட்டா 3 பேரோட 4வது ஒரு ஆளு உள்ள உலாவிட்டு இருக்கிறார். ராஜா தன்னிட்ட இருக்கிற மந்திரியை பார்த்து சொல்றாரு, எத்தனை பேரை உள்ள போட்டோம்? 3 பேர். உள்ள இருக்கிறது எத்தனை பேரு? 4 பேர். அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன வரணும்? 3ஓ 4ஓ நல்ல அக்னியை சூட வச்சு எல்லாரும் சாகடிக்கும், அதான் வேலை செய்யணும். ஆனா அவரு ராஜாவுக்கு என்ன வந்துச்சுன்னா, 4வது தேவனுடைய குமாரன் தேவபுத்திரன் தான் அன்பானவர். அன்பை தீக்குள்ள பார்த்த உடனே இவன் கோபம்லாம் போயிடுச்சு. நான் சொல்லுவேன், கல்ல பார்த்தா கோபம் வரும், அதை உடைச்சே 4 பேர் கொல்லன்னு வரும். அன்பை பார்த்தால் ஒரு மனுஷனுக்கு கோபம் அப்படியே வராது. அந்த கோபம் ஏன் வரலங்கிறது ஒரு டீட்டெயில் சொல்றேன் பாரு. ஏன் கோபம் வரல? இல்லை எப்படியோ கொண்டுறான், எப்படியோ என்னெல்லாம் பண்ணி கொண்டுட்டான், உள்ளேயும் போட்டாச்சு. அன்பை ஏன் பார்த்தான் அப்படின்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாரு. 2 அன்புடைய டேஸ்ட் 2 நாள். ஒன்று, இவங்க சொல்றாங்க நாங்க கர்த்தரை தவிர வேற யாரும் எனக்கு ஆராதிக்க மாட்டோம். அப்படி சொல்லும்போது அந்த 3 பேரை விட்டுருக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை தவிர வேறு ஒருவர் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம்னு சொன்னபோது, கர்த்தர் உங்களிடத்துல இருந்து என்னை ரசிக்க மாட்டான்னு சொல்றான். சொல்லும்போது கர்த்தருக்கு ஒரு கோபம் வந்துருக்கும். என்னது, என்ன ஆராதிக்கிறவனை பிடிச்சி நீ தீயில போடுவியா? அவரு கோபம் நேர தீயில இருந்து வெளியே என்ன பண்ணிருக்கணும்? 3 பேரையும் தீயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு 4வது ஆளாட்டு நேபுகாத்நேச்சர் நேச்சரை பிடிச்சி தீயில போட்டுருக்கணும். அதான் சரி. ஏமே என்னை ஆராதிக்கணும் கொடையிறானே. ஆனா அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, மகா பெரிய வல்லம் உள்ள தேவன், அக்கினியே அப்படியே அவிய பண்ணுற தேவன், இவ்வளவு வல்லம் உள்ள தேவன், அவருடைய ஜனங்களுக்கு இவ்வளவு கேடு செய்த பின்னாடி கூட என்னைய தண்டிக்கலையே. அதான் கடவுளுங்கிற கர்த்தர் அன்பானவர். ஏன்னா அவரை எவ்வளவு தூசிச்சாலும், எவ்வளவு அவரை நம்ம நிந்த பண்ணாலும் நம்மளை ரட்சிக்க மட்டும் பார்க்கிறாரே, அதான் அன்பு. நீங்கள் ஆராதிக்கிற விக்கிர அன்பு அல்ல, நீங்க ஆராதிக்கிற எந்த நாமங்களும் அன்பு அல்ல, இயேசுவே அன்பு. அவர் ஆராதிக்கும் போது என் குற்றங்களை நீக்கி, அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி, அவருடைய ஆவியினால் என்னை பலப்படுத்தி, என் கோபங்களை எல்லாம் மாற்றி என்னை சீர்படுத்த செய்வதே அவருடைய அன்பு. ஆமென்.
ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும், ஏன் கர்த்தரை வழிபடணும், ஏன் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்? ஏன்னா அது ஒரு முறை என்னை தொட்டாலோ, ஒரு முறை நான் அவரை பார்த்தாலோ, ஒரு முறை என்னை அவர் கண்டாலோ, என் கோபம், என் கேரக்டர், விலகினமான கேரக்டர் முற்றிலுமாக என்னை விட்டு மாறி போயிடும். அன்பை பற்றி இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் சொன்ன கோபங்கிறது பெரிய அழிவு, அதை அழிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க பேச பேச கோபித்து கொள்ள கொள்ள உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடந்துட்டே இருக்குது. வேதம் சொல்லுது, கோபித்து கொள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்துட்டே இருக்குது. மூடன் பேசுறவனுக்கு நியாய தீர்ப்பு நடந்துட்டே இருக்குது. வீணன் பேசுறவனுக்கு நியாய தீர்ப்பு நடந்துட்டே இருக்குது. நான் ஒரு பக்கம் பிசாசினை கீழே கொண்டு போக 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 நான் அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. நான் இப்ப ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு தரணும். நான் சொல்லுவேன், reduce your anger, உங்களுடைய கோபத்தை குறைங்க. நீங்க கர்த்தர் நன்மை தரும். கோபத்தை தீயில போகும்போது கோபத்தோட தான் போனானுங்க, மாட்டிக்கிட்டேன். தீயை விட்டு வெளியே வரும்போது இயேசு ராஜா அவங்க 3 பேரை காப்பாற்றிட்டு வெளியே வந்தாங்க. வந்த உடனே தன்னை இந்த மாதிரி கட்டி எடுத்து, ஒரு குற்றம் செய்யாத ஒரு மனுஷனை கட்டி எடுத்து தீயில போட்டிருக்குது. உள்ள இருந்து வெளியே வந்த உடனே ஒண்ணுமே பேசுறாங்க, ஒரு கோபத்தை வெளிப்படுத்தல. அவன் அன்பை கண்டான், தீக்குள்ள அன்பை பார்த்தான், கேட்டான். அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தது அவன் கேட்டான், பார்த்தான். வெளியே வந்தா கோபம் வெளிப்படல. இப்ப என்ன ஆயிடுச்சு? கோபம் வெளிப்படல. அவன் ஏசப்பாட்ட உள்ள தீயில ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆனா ராஜாட்ட வந்து ஒண்ணு கேட்கலையே. ஆனா பைபிள் சொல்லுது, மூணியரையும் தேசத்துல உயர்ந்த இடத்துல வச்சான். கோபத்தோட ஆயுதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நாவு. சிறிய நாவு. காட்டை கொளுத்தி விட்டு இருந்தார். அன்பு தீங்கு நினையாது. தீங்குன என்னதுன்னா, ஒரு மனுஷனை கெடுக்கிறது, ஒரு மனுஷனை பலகீனப்படுத்துவது, ஒரு மனுஷனை கவலைப்படுத்துவது, ஒரு மனுஷனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துவது, இதுக்கு பேர் தான் தீங்கு, இல்லையா? இந்த தீங்கு எங்க இருந்துங்க வருது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸியா மனுஷனுக்கு எடுத்துடுறோம், இல்லையா? ஈஸியா மனுஷனை கவலைக்குள்ள கொண்டு போட்டுடுறோம். ஈஸியா மனுஷனை ரொம்ப அவதூறா பேசி விட்டுறோம். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, தீங்கு மாம்சத்துல இருந்து வருகிறது. ஏமேன்? அப்ப மாம்சம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தீங்கு செய்வான், மற்றவங்களை கவலையாக்குவான், மற்றவங்களை சோதிப்பான், மற்றவங்களை கெடுப்பான், மற்றவங்களை காட்டி கொடுப்பான், மற்றவங்களை அவமானப்படுத்துவான். மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. ஏன்னா வேதம் சொல்லுது, தீங்கு எங்கிருந்து வருது? மாம்சத்திலிருந்து வருது. பிரசங்கி 11:10 சொல்லுது, தீங்கு எங்கிருந்து வருது? தீங்கு மாம்சத்திலிருந்து வருது. உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு அப்படின்றாரு. எப்படி நீக்கி போடுன்னு சொல்ல போறேன். மாம்சத்திலிருந்து தான் தீங்கு வருதுன்றாரு. ஏன் மாம்சத்திலிருந்து தீங்கு வருது? கேள்வி 1. ஏன் மாம்சத்திலிருந்து தீங்கு வருது? ஏன்னா மாம்சத்துக்கு தான் சாரி, மாம்சத்துக்கு தான் ஜீன்ஸ், மாம்சத்துக்கு தான் தொப்பி, மாம்சத்துக்கு தான் தங்க செய்து, இல்லையா? எல்லா தேவைகளும் எல்லா ஆசைகளும் மாம்சத்துக்கு தான். மாம்சத்துக்கு தான் சாப்பாடு, இல்லையா? அப்ப மாம்சத்துக்கு ஒன்று தேவை இருக்கும்போது அந்த தேவையை சந்திப்பதற்கு நீ இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு செய்து தான் இவன் பிழைக்கிறான். தீங்கு செய்யாம அன்புங்கிற ஒரு சாப்டர் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் தீங்கு செய்யாம இந்த பூமியோட வாழ்க்கையில தன் சரீரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படித்தான் நம்ம ஏமாந்தே இருக்கிறோம். நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க பாருங்க. இதுக்கெல்லாமே காரணம் அவன் சரீரத்துக்கு தேவைகள் இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்காகவே இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு செய்யறான். தீங்கு மாம்சத்துல இருக்குது. இப்ப பாருங்க, எப்படி மாம்சத்துல இருந்துதான் தீங்கு வருதா? மாம்சத்தினாலதான் ஒரு மனுஷன் இன்னொருத்தனை கெடுக்கிறானா? அதுக்கு பாயிண்ட் சொல்லு பாருங்க. யூதா எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தை சொல்லுது, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம். நல்லா கேட்கணும், என்ன பார்க்கணும் இல்லையா? நல்லா கேளுங்க. நீங்க எல்லாருமே வஸ்திரம் போட்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த வஸ்திரம் உங்க ஆவியினால கரைப்படாது, இல்லையா? உங்க வாயிலிருந்து வருது சுவாசம், இல்லைன்னா மூக்குல இருந்து வருது சுவாசம், இதனால உங்க வஸ்திரம் கரைப்படாது. இந்த வஸ்திரம் எப்படி கரைப்படுது? போட்டிருக்கிற வஸ்திரம் எப்படி கரைப்படுதுன்னா மாம்சத்தினாலதான் கரைப்படுதுன்றார், இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாம்சத்தினாலதான் வஸ்திரம் கரைப்படுது. நம்ம சோப்பு போட்டு இதெல்லாம் தேய்க்கிறோம் பாருங்க, இல்லையா? வஸ்திரத்தை தேய்க்கிறோம் பாருங்க, அழுக்குப்பட்டுருச்சு. நான் சொல்லுவேன், வஸ்திரத்தில் வெளிப்புறத்தில் அழுக்கு போடுறத பாக்கிலும் உள்புறத்துல அழுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ எங்க இருந்து அழுக்கு வருது? கரை எங்க இருந்து வருது? மாம்சத்திலிருந்து வருது.
இதை விட்டுருங்க. LUX லக்ஸ் சோப்பு எதுக்கு போடுறோம்னா சரீரத்துக்கு தான் போடுறோம், ட்ரெஸ்ஸுக்கு கூட போடுற கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு அந்த அழுக்கு எடுக்க, சரீரத்திலிருந்து வந்த அழுக்கு வஸ்திரத்தில் இருக்கும்போது மோசமாகிறதுனால அதுக்கு RIN போட்டு எடுக்கிறோம். வஸ்திரத்திலே மனுஷனுடைய சரீரத்திலே இருக்கிற அழுக்குக்கு LUX லக்ஸ் போட்டு எடுக்கிறோம். ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்து தான் வஸ்திரத்துக்கு அழுக்கு போகுதுன்ற. ஆமென். அப்போ ஆவியில கொண்டு போட்டு வஸ்திரம்னா என்னன்னா உங்களுடைய ஆத்மா. இந்த ஆத்மா எப்படி கரைபடிது அப்படின்றாருன்னா, மாம்சத்துல இருந்து தான் ஆத்மாவுக்கு கரை போகுது. ஆத்மாவில இருந்து கரை வருது, அது 25% தான். ஆனா மாம்சத்துல இருந்து தான் ஆத்மாவுக்கு கரை போகுது. ஏன்னா நான் மறுபடி சொல்றேன், மாம்சத்துக்கு தான் நல்லா தின்னணும், நல்லா வஸ்திரம் உடுத்தணும், நல்லா நகை போடணும், நிறைய கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், துபாயே அழிஞ்சாலும் அங்க போகணும், எல்லாம் மாம்சத்துக்கு தானே. புரியுதாங்க சொல்றதுக்கு? அப்ப மாம்ச தேவை இருக்கிறதுனால இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம ஆத்மாவை கரப்படுத்துறோம் அப்படின்றாரு. நல்லா கேளுங்க, நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பிரசங்கம் இல்லையா, கேட்கணும் இல்லையா? எனக்கு ஜெயிக்கணும் பாருங்க, கோட்டை விட்டுற கூடாது. அல்லையா அல்லன்னு எவ்வளவு நேரம் கத்துறது இல்லையா? வாயிலிருந்து துப்பனியே தான் பறக்கும். அப்புறமா வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நீங்க வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்களா, ஜெயிக்கணும். இப்ப என்னோட வேலை என்னன்னா மாம்சத்தை தீங்க நீக்கணும் இல்லையா? அவ எப்படி நீக்கிறதுக்கு வழிதான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இப்ப மாம்சம் இருக்குது, இதுல இருந்து அழுக்கு வந்துட்டே இருக்கு. வெளியே இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற அழுக்கு வெளியே இருக்கிற சட்டைய அழுக்காகுது, வஸ்திரத்தை. தோலுக்கு உள்ளதான் மாம்சமே இருக்குது. ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்குது, குடல் இருக்குது, மூளை இருக்குது. இதெல்லாம் உயிரோட வைக்கணும். அதுக்கு சட்டை வாங்குறதுக்கு 200 ரூபா போதும். இதை உயிரோட வைக்கணும் 7 கோடி ரூபா வேணும். இப்போ அதனால என்ன சொல்லுது மனுஷனுடைய மைண்டு, நம்ம இந்த உலகத்துல நல்லா ஜீவிக்கணும். சட்டை போடுறதை பத்தி சொல்லலை நான், அது கொஞ்சம் தான் உதவி. உள்ளுக்குள்ள உட்பாட்ஸ் இருக்கு பாருங்க, இதை ஸ்ட்ராங்கா வைக்கணும், பல கோடி ஆகணும். அப்போ உள்ள இந்த சரீரம் சொல்லுது நான் உயிரோடு வாழணும்னா நிறைய காசு தேவைன்னு சொல்லுது. இப்போ சரீரம் பேசும்போது அது முதல்ல பிடிக்கிறது உங்களோட ஆத்மா பிடிக்குது. ஆத்மாட்ட பேசுது, இது நீ அனுமதிச்சா மட்டும்தான் நான் சரீரத்துக்கு நிறைய சேர்க்க முடியும். யாரையாவது கொல்லியாவது கெடுத்தாவது கவலைப்படுத்தியாவது ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா எப்படியாவது இந்த சரீரம் தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தன்வசப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த சரீரத்திலிருந்து ஏற்படுகிற அந்த பாவம் தீங்கு தான் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி இப்போ எல்லா விதமான காரியத்தையும் எல்லா விதமான தீங்கையும் செய்ய துணிகிறது. அப்ப அதான் சொல்றாரு, மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம். உங்க ஆத்மா இப்ப என்ன ஆகி போச்சு, எங்கேயாவது பணம் கிடைச்சா போதும், யாரு செத்தாலும் பரவாயில்ல, யார் கெட்டாலும் பரவாயில்ல, என் சரீரத்துக்கு தேவை, அதனால யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு மாம்சமும் ஆத்மாவும் சேர்ந்து போராடு. இந்த சரீரத்துல ஏற்படுற ஒரு மாற்றம் சொல்றேன் பாருங்களேன். எல்லாம் திருப்பிடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவனும் ஒருவனும் இல்லையே அப்படின்றார். அதாவது என் மாம்சம் இருக்கு பாருங்க, என் மாம்சம் இப்ப கேக்குது இல்லையா, ஒரு பீடி குடிச்சா நல்லா இருக்குன்னு கேக்குது. ஆமென். என் மாம்சம் கேக்குது, ஒரு கோட்டை அடிச்சா நல்லா இருக்குன்னு கேக்குது. இல்லைன்னா என் மாம்சம் கேக்குது. பைபிள் சொல்லுது தன் மாம்சத்தை பகைத்தவனும் ஒருவனும் இல்லை. அப்படி கேட்கும் போது யாருமே ஒரு மனுஷன் கூட கிடையாதான். மாம்சம் கேட்கறது எல்லாவற்றுக்கும் நான் தர மாட்டேன், நீ எடுக்க கூடாது, எனக்கு ஆத்மா இருக்குது, என் மாம்சம் இருக்குது, என் மாம்சம் கேட்குது இன்னைக்கு எனக்கு பிரியாணி தின்னு கேட்டா என் ஆத்மா வந்து நீ எடுக்க கூட சொல்லலாம். சரி நான் உனக்கு தாரேன் அப்படி சொல்லாட்டி கூட அப்படி அமைதியா நிக்குமா. சில நேரத்துல தீங்கு செய்யும் போது நம்முடைய ஆத்மா அமைதியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா, இந்த பொல்லாப்ப செய்யண்டாம், ஒரு ஈச கூட அது நிற்கும், ஒரு செகண்டோ 2 செகண்டோ நிற்கும். சரீரம் ஏதோ கேட்கும் பொல்லாப்பு செய்யலாம், ஆனா ஆத்மா சில நேரத்தில் அப்படி ஊமையா இருக்கு, சரீரம் துடிச்சிட்டு இருக்கும், ஆனா ஆத்மா அப்படி அமைதியா இருக்கும். ஆனா அது எதுக்காது, அது எதுக்கவே சொல்லுது, ஒருவன் தன் மாம்சத்தை பகைத்தவன் இல்லையா, இல்ல நான் தரவே மாட்டேன், நீ ஆசைப்படக்கூடாது, நீ அதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொரு மனுஷனும் போஷிக்கிறானா. இப்ப எனக்கு ஏதாவது தேவைன்னா எப்படியாவது என் ஆத்மா நல்ல மூளையெல்லாம் யோசிச்சு எடுத்து அதுக்கு எதையாவது கொடுத்து காப்பாற்றுகிறேன் அப்படின்றது. ஆத்மா மனுஷன் விரும்புறதுக்கெல்லாம் தடை பண்ணாமல்
அவனை போஷித்து காப்பாற்றுகிறது. நல்லா புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். இப்ப யார் இந்த தீங்கிலிருந்து காப்பாற்று? ஒவ்வொரு மனுஷனும் தன் மாம்சத்தினாலே கெட்டு போயிட்டு இருக்க, மாம்சத்தினாலே தான் தேவைக்காக மற்றவங்களை அழிச்சு கொண்டிருக்க, தன்னும் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. எப்படி கட்டுப்படுத்துறது? ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நல்லா புரியுற மாதிரி நல்லா கேட்கணும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்றாரு. நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னா, நீங்க நிறைய விஷயத்துக்கு உட்பட்டு போயிருக்கீங்க இல்லையா? நீங்க நாள் பார்ப்பீங்க, பிசாசுக்கு பார்ப்பீங்க, நிறைய தேவங்கள் தருன்னு சொன்னா ஓடி போய் நின்றுவீங்க. எங்கேயாவது கிடைக்குதுன்னா மொத்த ஆள் நம்ம தான். ஆமென். எந்த தேவமா இருக்கட்டும், எந்த நாமமா இருக்கட்டும், கிடைக்குதுன்னா எல்லாம் ஓடி போயிருவான் மனுஷன். அப்படிதான் இருந்தோம் இல்லையா? இப்ப சொல்றாரு கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு. இப்ப நீங்க எங்க வரணும்? உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் பல விஷயத்துல இருக்கு பாருங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உள்ள வந்துருங்கன்றார். உங்க ஹார்ட் இப்ப இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பியிருக்கட்டும், இல்லைன்னா அன்பானவரை மட்டும் நம்பியிருக்கட்டும், அன்பை மட்டும் நம்பியிருக்கட்டும். அவங்க பெத்தவங்க, அவங்க வளர்த்தவங்க, அவங்கள அடக்கம் பண்ணும் போது எடுத்தவங்க, இதெல்லாம் விட்டுருங்க. பைபிள் சொல்லுது, அவருடைய சீசன் சொல்றான், நீங்க கிறிஸ்து இயேசு உட்பட்டு அப்படின்றாரு. ஏமே நீங்க அப்படி உட்படும் போது ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, பரிசுத்த ஆவி. எப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்? நல்லா கேட்டுங்க. எப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி வருவான்? இந்த தண்ணில ஞானஸ்தான இடத்துல வராது. அதெல்லாம் ஒரு படிதான், சரியா? நான் ஒரு படியில ஏற்றம் சொன்ன உடனே இன்னும் 8 படி இருக்கு, அங்க எப்படி ஏறுறது? ஒரு படியா இருக்கியா, ஆனா அதனால வராது பரிசுத்த ஆவி, அதனால வராது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள இப்ப பரிசுத்த ஆவிங்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு உள்ளாக வைக்கப்படும். ஆமென். அப்ப என்னோட வேலை என்னது? ஃபர்ஸ்ட் நான் இந்த தீங்கை ஜெயிக்கணும். என் மாம்சம் கேட்க, நல்லா கேட்டுக்க. எந்த வாலிய பொண்ணும், எந்த திருமணம் கணவனும் மணவனும் யாரா இருந்தாலும் அவன் திருமணத்துக்கு முன்னாடி பாவம் செய்யலாம், திருமணத்துக்கு பின்னாடி பாவம் செய்யலாம், வயது ஆகும்போது பாவம் செய்யலாம். நான் சொல்ல, என்னைக்கு பாவம் செய்யறானோ அவன் அன்னைக்கு அதுல இருந்து எந்திக்கவே முடியாது. நான் மாறிடுவேங்கிறதுல சுத்த போய் மாறவே செய்யாது. மாற்றுவதற்கு அன்பினுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் அது முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு போயிட்டுங்க, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு உள்ள வந்துருங்க. இப்ப அதுல இருக்குது, ரோமர் 8:1 இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள வந்து பரிசுத்த ஆவி வந்துருது. இப்போ நீ கிறிஸ்து இயேசுக்கு உட்படாத காலத்துல என்ன இருந்துச்சுன்னா, உங்க மாம்சம், உங்க ஆத்மா, இந்த ரெண்டு என்ன செஞ்சிச்சு? எப்பவும் ஆத்மா கேட்கும் போதெல்லாம், மன்னிக்கணும், சரீரம் கேட்கும் போதெல்லாம் ஆத்மா கொடுத்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த மாம்சம் சொன்ன பேச்சு கேட்டு கேட்டு ஆத்மா கெட்டு போச்சு. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட உடனே ஆவின்னு ஒண்ணு உள்ள வந்துருச்சு. இப்ப இது என்ன செய்வப்பதான், நீங்க கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட பின்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அது சொல்லும், நான் உன் சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் ஆத்மாவுக்கும் உன் சரீரத்துக்கும் பாதுகாப்பு நான் தான். அதனால உன் சரீரம் விரும்புறதெல்லாம் நான் தரவே மாட்டேன் சார். ஆவியானவர் உனக்குள்ள வந்தா உன் மாம்சம் கேட்கும்போது, உன் ஆத்மா உன் மாம்சத்துக்கு ஓகே சொல்லும்போது, மூணாவது ஒரு பெரிய டேலண்டும் வல்லமுள்ள கர்த்தர் உள்ள இருந்துட்டு சொல்லுவாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த மாம்சம் கெட நான் விட மாட்டேன். ஆனாலும் கெடு அத்தனை பார்க்க போறோம். எப்படி கெடும் அப்படின்னா, நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட பின்னாடி நிறைய பேர் நினைக்கிறாங்க பெந்தகோஸ்து போனா பாவம் செய்ய முடியாது, வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட பின்னாடி நான் மாம்சத்தின்படி நடந்தா நான் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வேதம் வாசிக்காமலும் பைபிள் படிக்காமலும் நான் என்னை கட்டுப்படுத்தாமல் இருந்தா நான் பாவம் செய்வேன். இப்போ நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு மனசு வருது, ஆனா என் மாம்சமா பாவம் செய்ய கட்டாயப்படுத்துது. என் ஆத்மாவை மிஞ்சி மாம்சம் வேலை செய்யுது, ஆனா என் ஆத்மாவை கட்டுப்படுத்தணும், தீங்கு செய்யக்கூடாது. ஆனா எனக்குள்ள ஒரு ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆவிய நான் எற போட்டா என் ஆத்மாவையும் என்னுடைய மாம்சத்தையும் அது தூக்கும். அதான் சொல்றது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனா இருந்து ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப அந்த ஆவியானவர் தீரை போட்டா அந்த ஆவியானவர் என் மாம்சத்தையும் என் ஆத்மாவையும் ஜெயிக்கிறது. கிறிஸ்து இயேசு உட்பட்டவனா என்று பாருங்க. கிறிஸ்துவனா நான் இருக்கலாம், பெந்தகோஸ்துக்கு வந்திருக்கலாம், ஆவியானவர் பெற்றிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். இப்போ நான் ஆகாரம் யாருக்கு போடுறனோ அதை வச்சுதான் நான் வாழ போறேன். அப்ப நான் சொல்லுவேன், இடைவிடாமல் ஜெபிக்கிற மனுஷன் தான் ஆவிக்கு பலம் கொடுக்கிறான்.
இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிற மனுஷன் தான் ஆவிக்கு பலன் கொடுக்கிறான். இடைவிடாமல் வேதத்தை வாசிக்கிற மனுஷன் தனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு பலன் கொடுக்கிறான். இந்த ஆவி அவனை பாசித்து பாதுகாக்கிறது என்றார். இப்படி சொல்லலாம், அன்பு எனக்குள்ளா இருந்தால் தீங்கு வேலை செய்ய. அன்பு, இந்த பாயிண்டை பிடிச்சிருங்க. அன்பு மற்றவர்களை அன்பு குறித்து சொல்றாங்களே, நான் தேவனுடைய, நான் கிறிஸ்தவனா இருந்தா எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் அன்பு கூர்ந்தா அந்த ஆவிக்கு தேவையானதை கொடுத்தா என் மாம்சத்தை பாவத்தில் விடாமல் பாதுகாக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வகை. ஒன்று, நான் தீங்கிலிருந்து ஜெயிக்கணும்னா கிறிஸ்து இயேசுக்கு உட்படணும். ரெண்டாவது, வேதம் வாசிக்கிறதுலையும் துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல நன்மை செய்கிறதுலும் முதன்மையான மனுஷனா இருந்தா என் மாம்சம் இப்ப கண்ட்ரோல் நிற்கிதுன்றார். அன்பு இல்லாம இங்க ஒருவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொந்தமா எண்ணெய் இல்லாமல் உங்க முடிய கூட நீங்க பிடுங்க முடியாது அப்படி சொன்னார். ஒரு வார்த்தை இருக்கு, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க முடிய கருப்பாக்க முடியாது, வெள்ளையாக்க முடியாது. உங்க சரீரம் கேட்காத வரைக்கும் தான் நீ நல்லாவே. கேட்டுச்சுன்னா பைபிள் சொல்லுது, உன் ஆத்மா போஷித்து பாதுகாக்கும். கிறிஸ்து இயேசுவை உள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள், அன்பை தேடுங்கன்றாரு. அதுக்கு பிறகு பாருங்கன்றாரு. கெஞ்சிங்க, கூத்தாடுங்க. அதுக்காண்டி அவர் ஒருவேளை இறக்கப்பட்டு உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க உலகத்தை ஜெயிச்சிடலாம். நீங்க ஒன்றை செஞ்சாதான் ஒன்று கிடைக்கும், சும்மா எதுவும் தானா வராது. அப்ப நீங்க ஒன்று செய்ய கத்துக்கொண்டால் அதுக்கேற்ற விளைவு கண்டிப்பா கிடைக்கும்.